அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரோட கவிதை தொகுப்பை பார்க்கலான்னா, கவிஞர் விஜய் அவர்களின் தன்னம்பிக்கை கவிதைகளில் பார்க்கலாம். அதில் நம்பிக்கையுடன் போராடுவது எப்படி அப்படின்ற கவிதை வரிகளை கவிஞர் சொல்வதை பார்க்கலாம். கவிஞர் விஜய் அவர்கள் வார்த்தைகளை மிகவும் சுருக்கமாகவும் அதே சமயம் விளக்கமாகவும் விரிவாகவும் கூறுவதில் வல்லவர். பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் வார்த்தைகளை கையாளுவதில் கவிஞர் விஜய் அவர்கள் எளிய மக்களிடமும் தீராத சிந்தனையை உண்டு பண்ணும் விதமாக வார்த்தைகளை கொடுப்பதில் வல்லவர். அது அவருக்கு நிகர் அவரை மட்டும்தான். அதற்காகத்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு வித்தக கவிஞன் எனும் பட்டத்தை கொடுத்துள்ளார். அதற்கு பொருத்தமானவரும் அவரே. நமக்குரிய கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கவிதை நம்பிக்கையுடன். காற்று மோதி காயங்கள் வராது, வேதனைகள் தீண்டாமல் வரலாறுகள் உன்னை தொடாது. காற்று மோதி காயங்கள் வராது. எங்கேயாவது காற்று மோதுனா பெரும் பெரும் காயங்களாகி நடக்க முடியாமல் போவாங்களா? இல்லை. அந்த காற்று மாறா நம்மளை வருடி கொடுப்பதற்கு சமமான ஒரு செயலை செய்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்பிக்கையுடன் நம்ம போராட வேண்டும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதனைகள் தீண்டாமல் வரலாறுகள் உன்னை தொடாது. ஒரு வெற்றியை நம்ம அடையணும் அப்படின்னா அதில் நிறைய வேதனைகளும் சோதனைகளும் வருவது நிச்சயம் இருக்கும். ஆனால் அதை பற்றி துவண்டு விடாமல் அந்த வெற்றியை நோக்கி நம்ம ஓடுறதுக்கு உரிய வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு புதிய செயலை செய்யும்போது நமக்கு வேதனைகள் அதிகம் ஏற்படும். அந்த வேதனைகளை நம்மளை சுழன்று விடாமல் தடுக்கும் சக்தியாக இருக்கும். நம்ம அதையவே நினச்சிட்டு நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு நினச்சி ஒரு ஓரமாக ஒடுங்கி அமைதியாக உட்காந்துருந்தோம்னா நமக்கு வரலாறுகள் இல்லாமல் போயிடும். வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ஒரு சிலர் மட்டுமே அனைவரும் படிக்கக்கூடிய திறந்த புத்தகமாக இருக்குது. நம்ம அறிஞ்சதே. அவங்களாம் எப்படி அவங்களோட வாழ்க்கையில் முதல் படியிலிருந்து கடைசி படி வரையிலும் உழைத்து முன்னேறியவர்களை, அவர்களோட வாழ்க்கையை மைல்கல்லாக நம்ம நினச்சி நமக்கும் ஒரு இலக்கை ஏற்படுத்தி அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இடையில நிறைய தடைகளும் தாக்கங்களும் நம்மளை தடுக்கும் அந்த செயலை. அப்போது அந்த செயல்களையெல்லாம் நம்ம வேதனையாக எடுத்துக்காம அதை சாதனைக்கான முதல் படிக்கட்டாக நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அருகில் உண்டு. அப்போ அந்த வெற்றியை நோக்கி நம்ம ஓடுற முயற்சி தான் நம்மளுக்கு வேணுமா தவிர சலிப்படைந்து ஒரு ஓரத்தில் உட்கார்றது நம்மளுக்கு சிறந்த செயலுக்கு எடுத்துக்காட்டாக அமையாது. எனவே அனைவரும் யாராருக்கெல்லாம் இந்த வெற்றி கனியை பறிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படுவது இயற்கையே. தடைகளெல்லாம் மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகளும் இல்லை. அதனால் அதையை சரியான முறையில் கையாளுவது எப்படி அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நம்ம புரிந்து கொண்டால் போதுமானது. நம்மளுக்கு வரலாற்றில் வெற்றி என்பது நிச்சயம் உண்டு. வரலாறு பிறர் படித்து நம்ம அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்கு இந்த வேதனைகள் தான் நமக்கு உந்து சக்தி அப்படின்றத நம்ம மனசில் வச்சுட்டு அந்த
காரியத்தை செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். மனிதனாக பிறந்தால் மிக சாதாரண செயல்களின் போது அவன் பல தடைகளை எதிர்கொள்வது இயற்கையான ஒரு விஷயம்தான். அதுக்காக துவண்டு போய் ஓரமாக உட்காரக்கூடாது. அப்படிங்கிறதா காற்று மோதி காயங்கள் வராது, வேதனை தீண்டாமல் வரலாறுகள் உன்னை தொடாது என்று கவிஞர் ப. விஜய் அவர்கள் கூறுவது சிறப்புடையதாக உள்ளது. நன்றி, வணக்கம்.